Hi students, welcome to Matthew C. Maxis. நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து தினம் 10 கணக்குகள். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். குரூப் 4க்கு அடுத்த வாரத்தில் வந்துடுது. இந்த குரூப் 1 எழுதுகிறவங்க குரூப் 1A 1B 2 வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸின் மதிப்பை கீழ்கண்ட தொடரில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. 3, 7, 14, 23, 36, 49, தென் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போது இது நம்ம டிஃப்ரென்ஸு பார்ப்போம். 3, 3, 4, 7 அந்த மாதிரி போட்டிங்கன்னா வராது. இந்த ஒரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸ் கரெக்டாக வந்து உட்காராது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 + 2, 7ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 + 3, 14ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 9 + 5, அடுத்தது 23 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 16 + 7, அடுத்தது 36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 36க்கு ஐஎன்ஜி 25, ரைட்டுங்களா? ஐஎன்ஜி 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25, 25 + 11, அடுத்தது 49 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 25 6 ஸ்கொயர் 36, 36 + 13. என்ன பண்ணிட்டு வராங்க? அதாவது 1 ஸ்கொயர் + 2, 2 ஸ்கொயர் + 3, 3 ஸ்கொயர் + 5, அப்படி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் தென் 7 ஸ்கொயர்ன்றது இந்த இடத்துல வரணும். சரி, அப்போ எதை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2, அப்புறமா 3, அப்புறமா 5, அப்புறமா 7, அப்புறமா 11, அப்புறமா 11, அப்புறமா 17. அதாவது ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே வரான். அப்போ இந்த இடத்துல என்ன அவன் ரூல் வச்சுருக்கான், என்ன எது வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக 1 ஸ்கொயர், அப்புறமா 2 ஸ்கொயர், அப்புறமா 3 ஸ்கொயர், ஸோ ஒன் போயிட்டே இருக்குது. போயிட்டு ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரை ஒன்று கூட ஆட் பண்ணிட்டு வருகிறாங்க. ரைட்டுங்களா? இப்போது அந்த விதத்தில் எங்கள் எக்ஸுக்கு வரப்போ 7 ஸ்கொயர் 49, 17, நெக்ஸ்ட்டு ப்ரைம் டு 13 ஆட் பண்ணிங்கன்னா 66. சி இஸ் த ஆன்சர். இது போட்மாஸ் ரூல் தெரியணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எங்கே பெருக்கல் வகுத்தல் வருகிறதோ, எங்கே ப்ராக்கெட் வருகிறதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா -26 கீழே I7 35. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் 3, இது ஈர் 3, அப்போது 1/4. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஓரன் 2, இது 7, அப்போது 1/7 5 35. இதை கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது 2, இது 7. கலர் சரியாக தெரியல. அப்போ கேன்சல் பண்ணால் இது கிடைக்குது. இங்கே டினாமினேட்டர் 35, இங்கே டினாமினேட்டர் 35. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 1, இங்கே -6, அப்போது -5/35. இங்கே ஆல்ரெடி -1/4, இது ஒரு 5, இது 7, அப்போது -1/7 -1/4. டினாமினேட்டர் வேறு இருக்குது. ஸோ இங்கே இப்போ -4 4 -7 7 7 28, -4 ஒரு -7 -11/28. ரைட்டுங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் போட்மாஸ் ரூல் கணக்கு வந்தால் மட்டும் அந்த ஆர்டர் பிரகாரம் பண்ணால் தான் ஆன்சர் வரும். அடுத்தது இதுவும் அதே தான், போட்மாஸ் ரூல். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கை நீங்கள் என்ன தான் போட்டாலும் ஆன்சர் வராது. இந்த கணக்கை நம்ம நிறைய தடவை போட்டுட்டோம். ரைட்டுங்களா? இந்த கணக்கை நிறைய தடவை போட்டுட்டோம். அதாவது இது கணக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்த கணக்கு வந்து தப்பு. எப்படி சார் அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, இதை நம்ம போட்டிருக்கோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78 கீழே 5ன்னு வரும். ஆக்சுவலாக கணக்கு இதில் என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பார்னு போட்டிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல பார் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அவரை சால்வ் பண்ணணுன்னு அர்த்தம். ப்ராக்கெட்டுன்னு சொல்லாமல் மேலே பார் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 3
3/4னா இது என்ன ஆகும்? 4 12, 12 1 13/4. அப்புறமா வகுத்தல் அப்படியே இருக்கட்டும். 1/4 அப்படின்னு பார்த்தோன்னா 4 4 5/4 மைனஸ் 1/2 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2 மைனஸ் ஃபஸ்ட்டு இவரை சால்வ் பண்ணிக்கணும். 6 அங்கே போகும் மைனஸ் 4 4 கீழே 4 × 6. அடுத்த ஸ்டெப்பு 13/4 வகுத்தல் அடுத்தது 5/4 மைனஸ் 1/2 5/2 மைனஸ் 6ல் 4 போச்சுன்னா 2 2 2 இங்கே 2 அப்போ ஈரார் 12 அப்போ மைனஸ் 1/12. இப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே போகும் 12 5 60 மைனஸ் 2 2 ரைட்டுங்களா? ஏதாவது தப்பு இருக்கா? 2 2ன்னா 5/2 ஓகே. இதை பண்ணுறப்ப இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? 6 இங்கே 1 தானே வரணும் 1/12 இங்கே 5/2 இங்கே 5/2 2ன்றது 5/2 சொல்லும்போது கரெக்டாக போட்டிருக்கோம் 5/2 ஓகே. 1 இருங்க நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக ஒழுங்காக பொறுமையாக போடணும். பொறுமையாக போடலன்னா தப்பு தான் வரும். 13/4 ஓகே. 13/4 வகுத்தல் 5/4 இங்கே 5/4 கரெக்டு 5/4 மைனஸ் 1/2 உள்ளார 5/2 மைனஸ் 1/12 ரைட்டா? ஓகே. இப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணால் இவர் 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கலாம். அப்போது 13/4 வகுத்தல் 5/4 மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இந்த இடத்துல 1 6 இங்கே 12 டினாமினேட்டர் வந்து 2 6ஆல் பெருக்குன்னா 12 மேலே 6 5 பெருக்குனிங்கன்னா 30 மைனஸ் 1 கீழே 2 12 ரைட்டுங்களா? இங்கே டினாமினேட்டரில் இங்கே 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இதையும் 12 ஆக்கணும்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அப்போ 6 5 30 இந்த இடத்துல 1 30 மைனஸ் 1. அப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 13/4 வகுத்தல் 5/4 மைனஸ் 1/2 30ல் 1 போச்சுன்னா 29/12 ரைட்டுங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 இந்த எழுதும்போது கரெக்டாக எழுதணும். நான் ஸ்கிரிப்ட் சரியாகத்தால் தப்பாக போட்டுருக்கேன் ரைட்டுங்களா? இப்போ 2 12 24 வருது. இந்த 4 24னா 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அப்போ 13/4 இந்த வகுத்தில் பெருக்கலாக மாற்றிட்டோன்னா இதை சால்வ் பண்ணுறப்ப 6 5 30 30 மைனஸ் 29 1 கீழே 24 வகுத்தில் பெருக்கலாக மாற்றத்தால் 24 மேலே போயிடும். கீழே 1 போடணுன்னு அவசியமே இல்லை. 1 4 6 அப்போ 6 13 78 ரைட்டுங்களா? ஓகே. அந்த எழுதும்போது கூட கணக்கு நம்ம எப்படி போடணுன்றது தெரியுது. அந்த லெட்டர் எழுதுகிறப்போ ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ கரெக்டாக எழுதணும். இப்போ இங்கே நான் 6ன்னு சரியாக போடாமல் கீழே 6 பெருக்கணும் அப்புறம் மேலே 6 பெருக்கணுன்றது நல்லா போடணும். அது ஏதோ 4 போட்டு 4 5 20ன்னு பெருக்கணும் தான் ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கியூபு மைனஸ் 2. இவர் வந்து என்ன பண்ணணும்னா பவர் ரூல் முதல்ல பெருக்கி போட்டுக்கோங்க. 3 அடுக்கு 3 இன்ட்டு மைனஸ் 2 பெருக்கணும்னா மைனஸ் 6 இன்ட்டு 2 இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 3 அப்போது 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 கீழே 2 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8 இன்ட்டு 3 அடுக்கு மைனஸ் 4. அடுத்தது 4 இந்த 4 எப்படி அதில்னா 2 ஸ்கொயர் அது ஆல்ரெடி மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 மைனஸ் 4 அப்போ 2 அடுக்கு மைனஸ் 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 3 அடுக்கு மைனஸ் 6 2 அடுக்கு மைனஸ் 6 இந்த கீழே இருக்கிற மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ 2 பவர் ப்ளஸ் 8ன்னு ஆகிடும் இன்ட்டு 3 பவர் ப்ளஸ் 4ன்னு ஆகிடும் 2 பவர் ப்ளஸ் 4ன்னு ஆகிடும். இந்த டினாமினேட்டர் எல்லாமே மேலே போயிடுச்சுன்னா நெகட்டிவ் பவர்ஸ் வந்து பாசிட்டிவாக ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 8ல் 6 போச்சுன்னா 2 2 ஒரு 4
6 ஆகிடும். அப்போ 2 பவர் 6. இந்த இடத்துல 3/4, இந்த இடத்துல 3/-6. அப்போ 4ல் 6 போச்சுன்னா 3/-2 ஆகிடும். அப்போது 2 பவர் 6 3/-2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 3 ஸ்கொயர்னு ஆகிடும். நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். 2/6னா 2 6 தடவை போடுறது. 2 4 4 8 அப்படி அகைன் ஒரு 8 8 8 64 கீழே 3 ஸ்கொயர் 9 7 9 63 மிச்சம் 1/9 7 1/9. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது 3 4/7 63%. இது மிக்சடில் இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது. மாற்றிட்டிங்கன்னா 7 3 21 ஒரு 4 25/7. இதுக்கு 63%னா 63/100. ரைட்டுங்களா? ஓரேழு இது 9, ஓரேழு இது ஒரு 9, இது ஒரு 25, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். அப்போ 9/4 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈர்னாங்க 8 மிச்சம் 1 பக்கத்தில் 0 போடணும், புள்ளி வைப்பீங்க. 10ல் எத்தனை 4 இருக்கும் பார்த்தீங்கன்னா 25 0.25 இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது 9ல் பார்த்தீங்கன்னா ஈர்னாங்க 8 மிச்சம் 1 1ல் போகாது. அப்போ 0 போட்டிங்கன்னா புள்ளி வைப்பீங்க. அப்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 25 0.25 2.25. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா 20 அடுத்தது ப்ளஸ்ஸு 8 இன்ட்டு 2 பெருக்கிக்கணும். அப்போ 8 2 16 ப்ளஸ்ஸு 6 3 18 மைனஸ் இங்கே வகுத்தில் இருக்கிறதால இது ரெண்டுத்தையும் 10 வகுத்தல் 5 2 18ல் 2 போச்சுன்னா 16 16 16 32 20 ஒரு 32 52. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது இது 1 divided by 1 2 3 plus 2 1 divided by 2 3 4 plus 1 divided by 3 4 5 plus 1 divided by 4 5 6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 1 விட்டு அப்படியே வரதால இவர் என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே 1 2 3 4 5 6ன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ கம்பேர் பண்ணுறச்சா ஃபஸ்ட்டில் 1 2 3 அப்போ எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 அடுத்து ப்ளஸ்ஸு 2 3 இந்த 1 இந்த இடத்துல கணக்கில் நம்ம எடுத்துக்க தேவையில்ல, 1 விட்டுடலாம். ரைட்டுங்களா? 1 கூட அதை பிறகுனா அதே தான் வரப்போகுது. அப்போ 1 விட்டுடலாம். அடுத்தது பண்ணால் 2 3 4 எது இல்லைன்னா 5 6. அடுத்தது 3 4 5 எது இல்லைன்னா 2 6. அடுத்தது 4 5 6 எது இல்லைன்னா 2 3 ஈர் 3 6 ஒரு 6 ஒரு 6 ஒரு 6. அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஒரு 6 6 அப்படின்ற அப்போ கீழே இருக்கிற ஒரு 6 அடிச்சிடலாம். அதாவது என்ன ரூல் என்ன பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் 6 வெளியே காமனாக எடுத்துகிட்டு பண்ணணும். பட் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இல்லை நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம அழகாக அடிச்சிடலாம், அப்படியே அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 5 20. இந்த இடத்துல புள்ளி வைக்கணும், நான் புள்ளி வைக்கலை. அப்போது 4 5 20 ப்ளஸ்ஸு ஒரு 5 ஒரு ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 8 ஒரு 20 28. கீழே பார்த்தீங்கன்னா 5 10 3 12 10 ஒரு 12 120. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 28 34 120. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்குது. இது முதல்ல நீங்கள் அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஸுக்கு மாற்றிக்கிட்டீங்கன்னா அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா 9.6 3 தடவை வருது, தட் இஸ் ஏ கியூபு. மைனஸ் 5.4 3 தடவை வருது, அப்போ பி கியூபு. கீழே பார்த்தீங்கன்னா 2 தடவை வருது, ஏ ஸ்கொயரு. ஒரு 9.6 ஒரு 5.4 தட் இஸ் ஏபி ப்ளஸ் 5.4 2 தடவை தட் இஸ் பி ஸ்கொயர். இது எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு a minus b into a square plus ab plus b square divided by இது கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a square plus ab plus b square. இதையும் அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது a minus b. ரைட்டுங்களா? a minus b. அப்போ a எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 9.6 மைனஸ் b எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.4 கழிச்சிங்கன்னா 2 ஒரு 4 4.2. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே, இது நம்ம காலையில் இந்த நேற்று சொன்ன கதை தான். 10ன்னு இருக்குது. 10 ப்ளஸ்ஸு அப்படின்னா இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வர்க்க எண் 16. 16 ரூட் எடுத்தால் 4. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். சம்டைம்ஸ் இது 16 இல்லாமல் 25யும் வர மாதிரி வைக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ்லேருந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார அப்படின்னும் போது ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இது 15 2 ஆட் பண்ணிங்கன்னா 169, அதுக்கு 13, இதை ஆட் பண்ணிங்கன்னா 121, அதுக்கு 11, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 36, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 36 ரூட் எடுத்தனா 6, 10 ஒரு 6 16 ரூட் எடுத்தால் 4. அவ்வளோதான்.
ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது கடகடன்னு போட்டு வந்துட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? நம்ம இந்த 10 ப்ளஸ்ஸு அப்படின்னும்போது இதுக்கு அடுத்தபடியான வர்க்க எண் அப்படின்னு நினச்சிக்காம போட்டு பாருங்கள். இப்போ 10 ப்ளஸ்ஸு 16 தான் வரணும்னு அவசியம் இல்லை, 25 வரா மாதிரி இந்த கணக்கை செட் பண்ணலாம். அதால் தயவு செஞ்சு கணக்கை போட்டுருங்க. ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணக்கு முடிஞ்சிடும். அடுத்தது இது 5 1/2, அப்போ 2 மிக்சரில் இருக்குது, அப்போ 2 10 11/2 11/2 ப்ளஸ்ஸு 3/4 ஆஃப்னா இன்ட்டு 8/9 பெருக்கல் வர்த்தால் அப்படியே பக்கத்தில் ரைட்டு லெஃப்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். 1 3 3 3 9 1 4 2, அப்போது 11/2 ப்ளஸ்ஸு 2/3. வேறு கோப்ரைம் நம்பர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. 13 33 இவரை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 2 4 கீழே 3 6 33 ஒரு 4 37 37 6 6 36 மிச்சம் 1/6. பி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் சார், 10 கணக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்த 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.